25 வயது பெண் இருப்பாள். சரியான பணக்காரியா இருப்பா போல இருக்கு. அவளுடைய அட்டையர் அப்படி இருக்கு. அவளுடைய நகைகள், அவ போட்டிருக்க, அவ கையில் வச்சிருக்கிற வெளிநாட்டில் அந்த கீட்டெக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தது. அவ அழுறா, என் கையை பிடிச்சி தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு அழுறா. திருப்பி திருப்பி சொல்றா, 8 ஆண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், 8 ஆண்டுகளாக சிறையில் இருந்தேன், என்னை மீட்டெடுத்தது உங்களுடைய பேச்சு, என்னை சொல்லிக்கிட்டே இருக்கா. அழுறா, ஆனா மையெல்லாம் கரையுது, அதை பற்றி கவலைப்படாமல் அழுறா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்ட்டு ஓடிட்டா. ஹீல், பெரிய ஹீல் போட்டு ஸ்டைலிஷ் லேடி. நான் பாட்டுக்கு எல்லாரையும் விட்டுட்டு அவளை கூப்பிட்டேன் போய் கார்கிட்ட. 10-15 பாயிண்ட் பேசினேன். எந்த பாயிண்ட்டு உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லு. மக்கள்கிட்ட சொல்லலாம்ல அதை. அவளுக்கு ஓடு உடைஞ்ச மாதிரி கேட்கின்றவர் யாருக்கேனும் ஓடு உடையலாம் இல்லையா? 8 வருஷமாக சிறையில் இருக்கின்றவர்களை விடுதலை செய்யலாம் இல்லையா? சொல்லு. என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சொல்லணுமா? கொஞ்சம் பேருக்கு பாதிப்பாக இருக்கும், பாதிப்படைஞ்சவங்களுக்கு விடுதலையாக இருக்கும். ஒரு காட்டு வழி, ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஒரு பாம்பு புத்து, அதுலேருந்து ஒரு பாம்பு வருது வெளியில். ஐயோ, இது பாம்பு இருக்கிற வழி, நம்ம வேறு வழியில் போவோன்ட்டு வேறு வழிக்கு போகிறான். அந்த பாம்புக்கு பேரே அரவம். அது எங்கே சத்தம் கேட்டாலும் போயிடும். நேராக அது போய் அவன் போன பாதைக்கு போய் கரெக்டாக அவன் காலில் கொத்திருச்சு. நாம் அந்த வழிக்கே போகாமல் நம்ம வழிக்கு வந்து நம்ம கொத்தனவங்க இருக்காங்க தானே, நம்மளை கொத்தனவங்க வாழ்க்கையில் இருக்காங்க தானே. பாம்புங்கிறது இங்கே பாம்பு இல்லை. சரியா? நான் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்க, அவ்வளோ கொத்துப்பட்டிருக்கீங்களா? சரியா? இப்போ அவனுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, பாம்பை போய் கேட்கலாம், நியாயமா உன் வழிக்கா நான் வந்தேன், என்னை ஏன் துரோகம் பண்ண, என்னை ஏன் கொத்துன, நான் இப்போ இருக்கிறதா சாவுறதா, உன் விஷம் என்ன என்ன பண்ணும் தெரியுமா உனக்கு என்று பாம்பிடம் நியாயம் கேட்கலாம். இல்லை என்றால், கொத்தப்பட்டு விட்டோம், விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது, விஷத்தை குறைப்பதற்கும் விஷத்தை முறிப்பதற்கும் மருந்து தேடலாம். பல நேரங்களில் நாம் கொத்திய பாம்பை பின்பற்றி கொண்டு போய் நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர கொத்தப்பட்ட விஷத்தை யாரும் முறிவிற்காக தேடுவதே இல்லை. Don't chase the snake, deal with the venom. உங்களுக்கு எது பாதிப்பாக இருக்கிறதோ அந்த பாதிப்பில் இருந்து வெளியில் வாங்க. நான் வந்தேன், கொத்தப்பட்ட பொழுதெல்லாம் நிமிர்ந்து நின்று கொத்திய பாம்பிற்குள் போகாமல், பாம்பிற்கு பின்னால் போகாமல், கொத்தப்பட்ட விஷத்தை முறித்து இதோ நிற்கிறேன்.